ஹைலைட்டிங்கான கேரக்டர் மேஷம் பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்றாங்க, கன்னி ராசியோ இல்லை ரிஷப ராசியோ ஏதோ ஒரு பொண்ணு இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை போய் டைரக்டா வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணு முன்னாடி போவாங்க. ஹீரோயிசம்லாம் நிறைய செய்வாங்க. அந்த பொண்ணு முன்னாடி போவாங்க, போயிட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ்னா இது செய்யாதரா அது செய்யாதரா, இது தப்பு, இது நீ ரொம்ப தப்பு அப்படின்னு தட்டி கேட்பாங்க. பொதுவாகவே மேஷத்துக்கு வந்து பாருங்க, தப்பு செஞ்சா தட்டி கேட்கறது பிடிக்கும். பட் பியாண்ட் தட் அந்த பொண்ணுக்கு முன்னாடி தன்னை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சுப்பாங்க. இது செய்யாத அது செய்யாத, இது தப்பு பண்ணிட்டு யாராவது சிகரெட் பிடிச்சா இவங்க நல்லா சிகரெட் கூட பிடிக்கலாம். பட் யாராவது சிகரெட் பிடிச்சா சிச்சி என்ன சிகரெட் பிடிக்கிறீங்க, அதனால எவ்வளோ ஒரு ஆபத்து இருக்கு தெரியுமா. இது வந்து பாருங்க டைரக்ட் ஸ்மோக்கிங், பாசிவ் ஸ்மோக்கிங், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, அதனால செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பெருசா வியாக்கியானம் பேசுவாங்க, பெருசா அட்வைஸ் பேசுவாங்க. ஆனா இவங்க குடிக்காம இருப்பாங்களா, இவங்க வந்து பாருங்க ஒரு எந்த விதமான ஹேபிட்டும் இல்லாம இருக்குமா, டீ டோட்டலரா இருப்பாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அவங்களுக்கும் பிடிக்கும். இந்த காலத்துல வந்து பாருங்க இதெல்லாம் சகஜமாயி போச்சு. பட் பியாண்ட் தட் அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்றதுக்கு எந்தெந்த விதத்துல அட்ராக்ட் பண்ணும், பயங்கர ஹீரோயிசம் காமிப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பஸ்ல போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயசானவங்க வந்து எந்திரிச்சு எடை விடுறது, இதெல்லாம் வந்து பாருங்க மேஷத்துக்கு இயற்கையான கேரக்டர் கிடையாது. பட் பியாண்ட் தட் அந்த பொண்ணு பார்க்கணும், அந்த பொண்ணு பார்த்து அந்த பொண்ணா மயங்கி வந்து ஐ லவ் யூ சொல்லணும், அந்த பொண்ணா பார்த்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு என் பின்னாடி தொங்கணும். எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணா செய்யலான்னு என் மனசு இருக்கு, ஆனால் நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு பொண்ணுக்காக என் தலை குனிய மாட்டேன், நான் இறங்கி போக மாட்டேன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹீரோயிசம் செய்வாங்க. புரியுதுங்களா. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த ஈகை குணம்லாம் இருக்க தான் செய்யும். பட் பியாண்ட் தட்